கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்லையும் ஒரு வேதப்பாட தொடக்கம். வேதப்பாட எதை பற்றினது அப்படின்னா கிருபை பற்றினது. கிருபை பற்றி நிறைய பேசிட்டோம். எங்களுடைய இந்த இதை நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சபை போதகங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, டெய்லி பூஸ்ட் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, கிருபை பற்றின ஏராள விஷயங்களை பேசிட்டே வர்றோம். அவைகளை நாம் நம்புகிறோம். இதில் சில தவறான புரிதல்கள் இருக்கிறதாக தொடர்ந்து படிக்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால கிருபை எங்கு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது பட்டிருக்கிறது, எங்கு தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற காரியங்களை குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். அதில் முதல்ல புரிதல் என்னன்னா, கிருபை அப்படின்னு பேசுறவங்க எல்லாருமே என்ன முதல்ல பேசுறோம் அப்படின்னா, பாவங்களை மன்னிக்கிறார், அவர் எதிர்காலத்துல செய்ய போற பாவத்தை மன்னிச்சிட்டார். அதை சொல்லும் போதுதான் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. அதை சொல்லாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒத்துக்கிறோம், பைபிள்ல இருக்கு, ஆனா அதை சொல்ல தேவையில்ல, அதை சொன்னா கேட்குறவங்களுக்கு துணிகரம் வந்துடுது அப்படின்னு. ஆனா சரியாய் நம்ம புதிய ஏற்பாட்டை படிச்சு பார்க்கும்போது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை காட்டுற இடங்கள்ல இயேசுவின் பிறப்பை, அவருடைய பலியை, அவர் தன்னையே பலியாக கொடுத்ததை பேசும்போது பழைய ஏற்பாடு கூட அதை கோடிட்டு காட்டுகிறது. என்னன்னா, இயேசு பாவங்களை மன்னிக்கிறது அப்படிங்கிறது முதல் படிதான். அவர் சிலுவை அப்படின்னா நம்ம நினைக்கிறது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது. அதுல பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, பாவ மன்னிப்பு, சிலுவை, அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை அதுலேயே வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, அதுல சாபத்தை நீக்குதல், அப்புறம் தரித்திரத்தை நீக்குதல், அப்புறம் வியாதியை நீக்குதல், முக்கியமா அப்புறம் மரணத்தை நீக்குதல் வரைக்கும் இருக்கு. அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பாவம்ங்கிற விஷயத்தை தான் அவர் முக்கியமாக அதுல நீக்கும்படி, மனுக்குலத்தை விட்டு நீக்கும்படி வந்தார். அதுதான் புதிய ஏற்பாடு சொல்ற விஷயம். நான் இயேசு அப்படிங்கிற பேரே, அந்த பேருக்கு அர்த்தமே மத்தேயு 1 தேவதூதன் சொல்லும் போது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்ப மன்னிப்பார்னு சொல்லல, இயேசு பாவம் மன்னிப்பார் இல்ல, நீக்கி ரட்சிப்பார். நீக்கினா ரிமூவ் பண்ணிடுவார். அத இயேசுவை நம்புகிறவர்களை, அந்த பலியை நம்புகிறவர்களின் வாழ்க்கையிலிருந்து பாவம்ங்கிற விஷயம் முழுவதுமாய் நீக்கப்படும் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அப்போ முதல் படிதான் பாவ மன்னிப்பு. அதையே நம்ம சொல்லிட்டு பாவம் மன்னிக்கிறது மட்டும்தான் கிருபை போல இல்ல இல்ல, அது முதல் படிதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, பாவம் அவர் சிலுவையில மரிச்சது நம்முடைய பாவங்களை மன்னிக்க, ஆனா அவர் உயிரோடு எழும்பினது நம்ம நீதிமானாக மாற்ற. அப்ப நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா, பாவம் இல்லாத, பாவத்தை மேற்கொள்கிற ஒவ்வொரு பகுதியிலாக வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. அதை தான் புதிய ஏற்பாடு பேசுது. அதனாலதான் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை, பாவம் இல்லாத சில வருஷங்கள் எடுக்கலாம். சில விஷயங்களுக்கெல்லாம் உடனே நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட முடியறது இல்லை. நம்ம செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறது ஒரு முதல் தரமான வாழ்க்கை. அது ரெண்டாம் தரமானது தான். அது ஆரம்பமா தான் இருக்க முடியும். அப்படியே நம்ம வாழ்க்கை முழுசும் போகக்கூடாது. செஞ்சு மன்னிப்பார். அவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்காரு. அந்த ஒரே ரத்தம் தான் இருக்கிறது பாவ மன்னிப்புக்கு, அதெல்லாம் சரி. ஆனா அப்படியே நம்ம வாழக்கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறணும் அப்படின்னா, பாவம் இல்லாத, பாவத்தை மேற்கொள்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கு. ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் அந்த ஒரு பலியை செலுத்துறார். ரத்தம் சிந்தப்படுது. ரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்பை கொண்டு வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். ரத்தம் சிந்துறதோடு இல்லாம தோல் உடைகளை உடுத்துறார். அது எதை காட்டுது அப்படின்னா, நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நான் இயேசுவை தரித்து கொண்டதுனால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனா அதோட இல்ல, அடுத்தது காயின்ட்ட பேசும்போது ஆதியாகமம் 4:7 அவர் பேசுறாரு. அவை ஆபேலை கொன்ன பிறகு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ,
நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். அப்ப அந்த இடத்துலயே அந்த 3 படியும் காட்டப்பட்டிருக்கு. மன்னிப்பு மட்டும் கிடையாது, ரத்தம் சிந்தின உடனே அப்படியே அனுப்பல, அவங்களுக்கு உடைகள் உடுத்தப்படுது. அடுத்து காயின் அந்த பாவம் செஞ்சப்போ நீ அவனை ஆண்டு கொள்ள முடியும், நீ பாவத்தை ஆண்டு கொள்ள முடியும், நீ மேற்கொள்ள முடியும். நீ நன்மை செஞ்சனா நீ மேற்கொள்ள முடியும், நீ அதை வெற்றி கொள்ள முடியும், பாவம் இல்லாத ஒரு இடத்துக்கு நீ வர முடியும். ஆனா நீ பாவத்துக்கு நன்மை செய்யாம அதுக்கு இடம் கொடுத்துட்ட. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை அங்க ஏவாளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, இங்க காயினுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னதை காட்டுதுன்னா, உன் இடத்தை அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான், உன்னுடைய ஆசீர்வாதத்தை. ஏற்கனவே ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து எல்லாமே பறி போயிடுச்சு, அடுத்து காயின்ட்டையும் அதே வார்த்தை சொல்லப்படுது. அப்போ வெறும் மன்னிப்பு மட்டும் கிடையாது, கிருபை. அது முதல் ஸ்டெப்பு தான். அடுத்தது எங்க போகணும் அப்படின்னா, வெறும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிற வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசி கிருபையை நம்புகிறவர்களின் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிருபையாக இயேசுவை நாம் நம்புறோம் அப்படின்னா, நாம் ஒவ்வொரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில அதை மேற்கொள்கிற ஒரு இடத்துக்கு வரணும். முக்கியமா மத்தேயு 5, 6, 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல அவருடைய முக்கியமான அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவுமே பிரமாணத்தின் ஸ்டாண்டர்ட், அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அது சிலுவைக்கு முன்னால உள்ள விஷயம் அவர் பேசினது அப்படிங்கிறதுனால. ஆனாலும் அதுல என்ன பேசுறாரு 5ஆம் அதிகாரத்துல அப்படின்னா, கோபமும் கொலையும் ஒண்ணு அப்படிங்கிறாரு. அடுத்தது விபச்சாரமும் கண்ணின் இச்சையும் ஒண்ணு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தான் அவர் பேசிட்டே வர்றார். அப்போ இதெல்லாம் தான் புதிய ஏற்பாட்டுல பாவம் என்று சொல்லப்படுது. இப்ப பாவம்ன்ற விஷயத்த நம்ம பேச ஆரம்பிக்கும் போது, பாவம்னா என்ன அப்படின்னு முதல்ல சொல்லணும். பிரமாணத்தை மீறுகிறது பாவம் அப்படின்னு புதிய ஏற்பாடு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, பாருங்களேன். பாவம்னா எபிரேயர் 11:12 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11 முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே கிதியோன், சிம்சோன், இவங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சாங்க. அது முடியும் போது முடிஞ்சு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எப்படி வருது? விசுவாசத்தினால இயேசு என்ன செய்தார்? இயேசு விசுவாசத்தினால என்ன செய்தார் அப்படின்னா, இயேசுவை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னு 1ஆம் வசனம் சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, பாரத்தையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தையும் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய அவரை நோக்கி ஓடக்கணும். அடுத்து பின்னால என்ன வருது? அவர் விபரீதங்களை சகித்தார். அதுதான் விசுவாசத்தினாலே அவர் செய்தது. அப்போ விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவ்விதமாக ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் பாவத்துக்கு எத்தனிக்கவில்லையே. அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் ஃபுல்லா இயேசு என்ன செய்தார்? விசுவாசத்தினாலேன்னு வர்றது எல்லாமே பாவத்துக்கு எதிர்த்து நின்றார். பாவத்துக்கு எதிர்த்து நின்றாருன்னா என்னன்னா, விபரீதங்களை சகித்தல். இதுதான் புதிய ஏற்பாட்டுல மெயினா சொல்லப்பட்டிருப்பாருங்களேன். அதாவது நாம் விபரீதம் செய்யறவங்களா இருக்கவே கூடாது, அது ஒண்ணு. அடுத்தது மற்றவங்களால் நமக்கு செய்யப்படுகிற விபரீதங்களை சகிக்கிறது அந்த பாவத்தை மேற்கொள்றோம்னு அர்த்தம். விபரீதம் செய்யாம இருக்கிறது ஒரு வகையான பாவத்தை மேற்கொள்றது தான். விபரீதங்களை சகிக்கிறது இன்னொரு விதத்துல அந்த பாவத்தை மேற்கொள்றது. இந்த கான்டெக்ட்ல தான் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லா எபிரேயர்ல வருது. பின்னால பாத்தீங்கன்னா சிக்ஷைங்கிறது அதான் நமக்கு ஏற்படுகிற தீமைகளை நன்மையாக மாற்றும்படி தேவன் செயல்படுகிற விதங்கள், அதுக்கு பேர் தான் சிக்ஷை. அப்போ பாவத்துக்கு நீங்க எதிர்த்து நிக்கலையே அப்படின்னா, ரத்தம் சிந்துற அளவுக்கு தேவன் இயேசு சிலுவையில ஏத்துன அளவுக்கு இயேசு சிலுவையில என்ன செஞ்சாரு? ரோம போர்ச்சேவர்களால, யூதர்களால, அவங்களோட தீமையான யோசனைகளால, அண்ணா காய்பா இவங்களால, பிலாத்துவால அவர் எல்லா விபரீதங்களை சகிக்கிறார். அவங்களால மட்டுமல்ல, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தெய்வாட்டுக்குட்டி இல்லையா? அப்ப முழு உலகமும் அவருக்கு விபரீதம் செய்து அந்த விபரீதத்தை சகிக்கிறதா அவர் பாவத்தை மேற்கொண்டார். அப்படிதான் அந்த பாவத்தை மேற்கொண்டார் அப்படின்னு போட்டிருக்கல. அப்போ பாவம்ங்கிறத மேற்கொள்கிற வாழ்க்கை,
இருக்கிறது, அதை நோக்கி தான் நாம் போக வேண்டி இருக்கிறது. அதைத்தான் புதிய ஏற்பாடு பேசுகிறது. வெறும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிருபையின் வாழ்க்கை. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 2, 3, 4 எல்லாத்துல இந்த 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளுக்குமே பொதுவாய் சொல்லப்படுற வார்த்தைன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை இருக்கிறது. நம்ம இந்த ஏன் பாவத்தை தான் புதிய ஏற்பாடு பேசுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இதுதான் வேறு. இதுதான் நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு, நம்மளுடைய ஹெல்த்துக்கு, பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே தடையா இருக்கிறது. இதுதான் சுவிசேஷம் என்பது. சிலுவையில் இதெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கு, நமக்கு தரப்பட்டிருக்கு. சிலுவையில் ஹெல்த்து, வெல்த்து, பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கை, ரட்சிப்பு தரப்பட்டிருக்கு. அப்படின்னாலும் அந்த சுவிசேஷம் நமக்கு பலிக்கணும். அதை பிடிச்சு நம்ம என்னவாகணும் அப்படின்னா பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கைக்குள்ளாய் வரணும். கோபம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும். இச்சை இல்லாத, அதாவது புதிய ஏற்பாடு செயல்களை விட நம்முடைய திங்கிங்கை, நம்முடைய வேர்ட்ஸ், வார்த்தைகளையும் நினைவுகளையும் பற்றி பேசுது. இதுல எல்லாம் சரியா இருக்கிறது. பெருமை இல்லாத, பொறாமை இல்லாத, புறங்கூறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு ப்ராமினெண்டா உங்களை அடிக்கடி வருத்தப்படுத்துது? நீங்க மற்றவங்களுக்கு என்ன விஷயத்துல வருத்தப்படுத்துறீங்க, மற்றவங்க உங்களை எப்படி வருத்தப்படுத்துறாங்க? இது ரெண்டை எப்படி மேற்கொள்றது? அதுதான் பாவத்தை மேற்கொள்ற வாழ்க்கை. அப்போ இயேசு கிருபை அப்படின்னா என்ன அப்படின்னா பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை. ஒவ்வொரு பகுதியிலாக நம்ம விட்டு கொடுத்து தாழ்மையாய், உண்மையாய், அன்பாய் இயேசுவை போல நாம் மாறணும் அப்படிங்கிறதுதான் கிருபை பத்தின விஷயம். எனவே கிருபைங்கிறது பாவ மன்னிப்புல ஆரம்பிக்கிறதை ஒழிய அது மேற்கொண்டு அநேக வருஷங்கள் எடுத்தாலும் நம்ம ஒவ்வொரு பகுதியாக இயேசுவை போல, இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். இயேசு ஒவ்வொரு பகுதியாக பிதாவோட சித்தத்துக்கு தன்னுடைய சித்தத்தை விட்டு கொடுத்து அவர் ஜெயித்தார் எல்லா பகுதியிலையும். அதே போல நாம் வாழும்படிதான், கிருபையில் வாழும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.